அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தின்னா விடாபடியாக இருக்கிறது தான் பக்தி. அடம் பிடிக்கணும் ஆண்டவங்கிட்ட, அதுதான் பக்தி. அப்படி அடம் பிடிச்சி போதுதான் இறைவன் வந்து ஆட்கொள்வான். பக்த மார்க்கண்டேயன் ரொம்ப அடம் பிடிச்சான், ஆண்டவன் ஓடி வந்து காப்பாற்றினார். அபிராமி பட்டர் விடாப்பிடியாக இருந்தார், ஆண்டவன் வந்து காப்பாற்றினான். வள்ளல் பெருமான் விடாப்பிடியாக இருந்தார், ஆண்டவன் வந்து காப்பாற்றினான். பாம்பன் சாமிகள் விடாப்பிடியாக இருந்தார், ஆண்டவன் வந்து காப்பாற்றினான். இப்படி யாரெல்லாம் விடாப்பிடியாக அந்த இறைவனை நம்பியிருக்கிறாங்களோ அவனை கைவிட மாட்டார். அதான் வள்ளல் பெருமான் சொல்வார், கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே. இதுதான் கனக சபை. இந்த சபையில் இருக்கிறான், அவன் உன்னை கைவிட மாட்டான், அவனை நம்பி இரு அப்படின்னு சொல்கிறார். அதான் கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஒரு பக்தன் என்ன பண்ணால், வைணவத்தில் ரொம்ப கண்ணன் மேலே ரொம்ப பிரியம் அதிகமான. அவன் பிறந்ததுலேருந்து நாராயணா கோவிந்தா கண்ணா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அதில் என்னன்னு கேட்டால், தினமும் அவருக்கு பார்த்து பாடல் ஒன்று பாடுவோம். ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்வாடி நாங்கண்ணும் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படின்ற அந்த பாசுரத்தை பாடி தான் அவன் வந்து சாப்பிடுவார். அப்போ அவர் அவ்வளோ பக்தியாக இருக்கும்போது, இளம் வயசுலேயே பக்தி. ஒரு மரத்தை பார்த்தாலும் செடியை பார்த்தாலும் அதை வந்து கண்ணனான்னு நினைப்பார், கோவிந்தான்னுவார். யாரை பார்த்தாலும் இப்படி செய்வார். இதை பார்த்து அவங்க பெரியவங்க அப்பா அம்மா, ஐயோ இந்த பிள்ளைக்கு 21 வயசாகிடுச்சு, இனிமேல் இவருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும், ஏன்னா அவன் பக்தியோடு இருக்கிறான், இருந்தாலும் திருமணம் செய்யாமட்டா என்ன ஆகுறது, இப்போயே அவனுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. அப்படி திருமணம் செஞ்சு வச்ச போது அவனுக்கு 2 ஆண் குழந்தைகள். 2 பேருக்கும் நாராயணன் கோவிந்தன் அப்படின்னு பேர் வச்சிட்டார். அதே போல் அவங்களும் அதே பக்தி முறையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே பேர பசங்க வந்தது, அவங்களுக்கும் கண்ணன் வாசுதேவன் அப்படின்னு அந்த நாராயணன் பேரையே வச்சிட்டாரு. அப்புறம் இந்த பசங்கள்லாம் பார்த்தா, நீலவண்ண கண்ணாவாடா எனக்கு ஒரு முத்தம் தாடா அப்படின்னுவார். ஏன்னா கண்ணன் மேலே அவ்வளோ பிரியம். இந்த பிள்ளைகளை பார்த்து கண்ணன் நினைப்பார் அவர். அதனால் கண்ணா, கரும்பு நேர கண்ணா வாடா அப்படின்வார். அப்படி இப்படியே இருக்கும்போது வயசு அவருக்கு 95 ஆயிடுச்சு. பேர பசங்கள்லாம் வந்துடுச்சு, பேர பசங்களும் வயசு வந்துடுச்சு, கொள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டார். அப்போ என்ன அவருக்கு சிந்தனைனா, நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், இறைவன் வந்து என்ன காட்சி கொடுக்கலையே, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறார். ரொம்ப வந்து என்னடா அது, எப்போ இறைவன் வருவான், நமக்கு 95 வயசு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு. சரி பார்ப்போம், இன்னும் இறைவன் வராத இந்த உயிர் பிரியாது அப்படின்னு இருக்கிறார். அதுபோல் அவர் அழுத கண்ணன் சிந்தனையமாக இருக்கும்போது, ஒரு கன்று என்ன பண்ணுமா, அந்த தாய் பசு வரும்போது ரொம்ப ஆவலாக இழுத்துக்கிட்டு நிற்குமா அந்த தாய் பசு நோக்கி. அதுபோல் ஒரு கன்று பசுவை நோக்குவது போல் இவர் வந்து இறைவனை நோக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கத்து தெருவில் யாதவர் குடும்பம், அந்த யாதவர் தெருவுக்கு கண்ணன் வந்தான். கண்ணன் இவர்கிட்ட தான் வந்தாலும் யாதவர் தெருவுக்கு போயிட்டு அந்த பால் தயிர் ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு. பால் தயிர் நிறையா இப்படி போனார், பூந்து பால் தயிரெலாம் சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாதா, எடுத்து போட்டு ஓடிச்சிட்டு வந்துட்டார். அதான் விளையாட்டு, பிச்சி பிள்ளை விளையாட்டுன்னு சொல்லுவார் வள்ளலார். பிச்சி பிள்ளைன்னா சின்ன பிள்ளை விளையாட்டுன்னு சொல்லுவார். அதுபோல் விளையாட்டு வந்துட்டார். இவர் விளையாட்டு வரவும், அந்த கோபிகள் வரவும் சரியாக போச்சு. யாதவ பெண்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி மடக்கி. ஆனால் கண்ணன் தெரிஞ்சிருந்தால் அவங்க விட்டு ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. வடாக்கண்ணா எவ்வளோனா சாப்பிட்றான்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு விளையாடணுன்னு தானே வந்தார். அவங்க மடக்கி பிடிச்சி மத்தால 2 அடி அடித்தாங்க. அதை வாங்கிட்டு இது ஓடியாந்தார். பக்கத்து இருப்பாங்க எல்லாம் கோபீஸ்வரன் தேய்ச்சின்னு ஓடியாராங்க. ஓடியாரும்போது
இவர் பக்கத்தெருக்கு வந்தார். இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, அப்படியே உட்காந்துக்கிறார். கண்ணா 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 எங்கடா இருக்கிற அப்படின்னு கண்ணனையே நினச்சிட்டு இருக்கார். வந்தான். இந்த தம்பி ஓடி வந்து, தாத்தா என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கண்ணா. யாராப்பா, என்ன என்ன கண்ணா அப்படின்னாரு. என்னை காப்பாற்றுங்க, கோபியர் அடிக்க வராங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சால் பானைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பானை ஒரு 200 கிலோ கூட கொட்டலாம். அந்த மாதிரி பெரிய பானை இருக்கும், ஒரு ஆள் உள்ளே உட்காரலாம். அந்த மாதிரி பானை அது. அந்த பானை உள்ளே உட்கார வச்சு மேலே ஒரு மூடியை போட்டு இவர் மேலே ஏறி உட்காந்துட்டார். ஏன்னா இவருக்கு ஒரு மனசில் தட்டுப்பட்டு போச்சு, இறைவன் தான் வந்துக்கிறான்னு. அப்புறம் அந்த கோபியில் ஓடியாந்தாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஒரு பையன் ஓடியாந்தான் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, இந்த பையன் இல்லையே. நான் இல்லை, இங்கே தான் வந்தான் அவங்க வீட்டு பக்கம். சொல்லு அப்படின்னாங்க. ஆமாம், அவன் மேலே தான் நான் உட்காந்துங்கிறேன், இதை பாரு அப்படின்னாரு. அவர் உண்மையை சொன்னார். அவன் மேலே தான் நான் உட்காந்துங்கிறேன்னாரு. சால் மேலே உட்காந்துக்கிறேன், அவன் மேலே உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஓ, அந்த தாத்தா வயசானாலும் எப்படி பேசுகிறாரு பாரு அப்படின்னு அவங்க பொய் சொல்கிறாருன்னு போயிட்டாங்க. அதன் பிறகு கண்ணை கேட்டுக்கிட்டே இருந்தார் சால் உள்ளேருந்து. தாத்தா தாத்தா கோபியர் போயிட்டாங்களா அப்படின்னாரு. போயிட்டாங்கப்பா அப்படின்னாரு. சரி அப்படியா, இதை திறந்து விடு தாத்தா, நான் போகிறேன் அப்படின்னாரு. போறியா, சரி சரி, 95 வருஷமாக உன்னை நான் எதிர்பார்த்தேன், இன்றைக்கி தான் வந்துக்கிறேன், எனக்கு வரத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னார். எனக்கு என்ன வரம் கேட்டாலும் கேளு தாத்தா அப்படின்னார். எனக்கு மோட்சம் தான் வேணும்னார். நான் நல்லா வாழ்ந்துட்டேன், நல்லபடியாக இருக்கிறேன், வேறு பிள்ளைங்களாம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறேன், உன்ன மாதிரி நான் சௌரியமாக இருக்கிறேன் அப்படின்னார். சரி பரவாயில்ல, சௌரியமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு என்ன வர வேணும்னார். நான் மோட்சம் அடையணுன்னார். அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னார். சரி, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த ஆடு மாடு நாய் இதுக்கெல்லாம் மோட்சம் கொடுன்னார். அதுகளுக்கும் கொடுத்துட்டேன் தாத்தான்னார். சரி, என் குடும்பத்தில் உள்ள சனத்துக்கு கொடுக்கணுமே, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை குறை சொல்லுவாங்களான்னு. சரி, அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் தாத்தான்னார். சரி, அது போதும், பக்கத்து வீட்டாரன் 2 பேர் ஏசுவான், திட்டுவான் என்ன, அவனுக்கும் கொடுன்னார். அவனுக்கும் கொடுத்துட்டேன்னார். அப்புறம் பார்த்தார், இந்த தெருவுக்கே கொடுங்கன்னார். சரி, தெருவுக்கே கொடுத்துட்டேன் தாத்தான்னார். அதன் பிறகு சரி, தெருவுக்கு கொடுத்துட்டு அந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே கொடுன்னார். அதுபோல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தாத்தான்னு. அதுபோல் பக்தி வந்தால் பல சோதனைகள் வரும், ஆனால் சோதனை சாதனையாக முடியும். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், எப்படி உயிர் எண்ணின கடவுளை அடையணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கடவுளை அடைவாங்க என்றது தான் இந்த பக்தர்களுடைய கருத்து. இதோ எனக்கு தெரிஞ்சவற்றை தங்களுக்கு தெரிவிக்கிறேன், இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்.